உங்களுக்கு நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒருத்தர் சொல்கிறத அப்படியே கேட்பாங்கன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக பார்க்குறவங்க ஒரு பங்கு, சரி அவங்க சொல்கிறத கேட்டு தான் பார்ப்போமே அப்படிங்கிறது ஒரு பங்கு, கேட்டு நடக்கவே நடப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பங்கு, பொழுது போல் பார்த்தா பார்த்துட்டு போவோம்னு நினைக்கிறது, தெரிஞ்சவங்களா இருக்க பார்த்துட்டு போம் அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு வகை. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய வகைகளில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயமும் அதே மாதிரி விஷயந்தான். ரொம்ப பீடிகை போடாதன்னு கேட்காதீங்க, ஏன்னா இதை பீடிகை போட்டு தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் எல்லாரும் நம்புறதில்ல, எல்லாத்தையும் எல்லாரும் நம்பாமல் இருக்கிறதும் இல்லை. நாம் சிலதை நம்புவோம், நமக்கு ஏற்புடையதாக இருந்தால், சில நேரத்தில் நம்புவோம், பல நேரங்களில் நம்ப மாட்டோம். எது எப்படி இருந்தாலும் முன்னுக்கு வந்தவங்கன்னு சில பேர் இருக்காங்கள்ல, பலரால் மதிக்கப்படக்கூடியவர்கள், புகழ் பெற்றவர்கள், முன்னுக்கு வந்தவர்கள், காலம் அவர்கள் இப்போ இல்லை என்றாலும் அவர்களை பற்றி நாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பகிர்தல் அப்படிங்கிறது தான் இந்த மதிசூடி. அதனால் அந்த விஷயங்களை பகிர்வேன். இடையில என்னோடய கருத்துக்களையும் நான் சொல்வேன். ஏன்னா என் கருத்துக்களையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமாகவும் இருக்குது. சரி, இப்போ பீடிகையெல்லாம் போடலாம், நேரடியாகவே வந்துடுறேன். கல்கி அவர்கள் 1929 ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். ராகு காலம் அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையினுடைய பெயர். அவர் ரொம்ப பழமைவாதி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முற்போக்குவாதியாக இருந்தாலும் பழமைவாதியாக இருந்தாலும் அவர் சொல்கிறது அப்படிங்கிறத நாமளும் சிந்திக்கிறதுல ஒன்றும் தவறில்லை அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அது என்ன தான் அந்த ஆண்டில் அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஜோசியர்கள் வீட்டில் எல்லாம் கூட்டம் தாங்க முடியல, அலை மோதுது. எங்கே போனாலுமே கும்பகோணத்து ஜோசியர் பொன்னியின் செல்வனில் வந்தது இவரால் தான். இவர் தான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குடந்தை ஜோதிடர் வீட்டை அறிமுகப்படுத்தினவர் நம்ம கல்கி தான். அவர் இப்போ சோதிடர்களை தேடாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் சோதிடம் பார்க்குறது அப்படிங்கிறது நம்புகிறோமா நம்பலையா அது அடுத்த விஷயம். ஒரு சின்ன கஷ்டமாக ஒரு நல்ல விஷயமா உடனே ஜோசியரை போய் பாரு அப்படின்னு சொல்கிறது. அந்த அடுப்பில் சோறு வைக்கணுன்னா கூட இன்றைக்கி ஜோசியரை பார்த்து தான் சோறு வைக்கிறாங்க, எத்தனை மணிக்கு சோறு வைக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஜோசியர் தான், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு வரணும், எல்லாம். அது எந்த அளவுக்கு சரியாகவும் இருக்குது சரியில்லாமையும் இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜோசியத்திலேயே சப்தரிஷி ஜோசியம் அப்படின்னு ஒரு ஜோசியம் இருக்குங்க. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம் போனீங்கன்னா ஏகப்பட்ட சுவடிகள், ஏகப்பட்ட ஜோதிடம் எல்லாமே இருக்குது. பெரும்பாலானவர்கள் ஜோசியம் பார்த்துருப்பாங்க. நானும் போய் அந்த எத்தனை வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னால் நான் தான் போய் அங்கே அந்த சுவடியில் என்ன தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு யாருக்காகவோ போனேன். சரி போனேன் நான் அவங்களுக்கெல்லாம் சொன்னதை பார்த்தோன்னே ஒரு ஆசையில் நானும் எனக்கும் பார்த்துட்டா இது வரைக்கும் எனக்கு அங்கே சொன்னது ஒன்று கூட நடக்கவே இல்லை. சரி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த சப்தரிஷி சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாஸ்திரம். இந்த உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு சாத்திரம். அந்த சாத்திரம் இன்றைக்கி வரைக்கும் அதை படிக்கிறவங்க உண்டு. இந்த உலகத்தில் அன்றைக்கு தோன்றியவர்கள்லேருந்து நாளைக்கு தோன்றக்கூடியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரோட ஜாதகமாக அந்த சப்தரிஷி சாஸ்திரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று கூட நான் ஒரு ஜோசியத்தை பற்றி ஒருத்தர் பேசினதை கேட்டேன். அவர் சொல்கிறாரு, ஆமாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கே அவரால் ஜோசியம் பார்த்துக்க முடியலங்கிறத அடுத்த விஷயம், அதை விட்டுருங்க. ஜோசியத்தில் சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, கல்கி என்ன செய்கிறாரு, அவர் மாமா ஒருத்தருக்கு ஜோசியம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவருக்கு ஒரு நோய். அதனால் இவர் என்ன பண்ணார், அந்த நோயாக இருக்கே அவருக்கு போய் ஏதாவது ஒரு ஜோசியம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கல்கியும் அவங்க மாமாவும் அங்கே போகிறாங்க. அந்த காலத்தில் 1929 7 ரூபாய் அதுக்கு சார்ஜ், அதுக்கான பணம் அதை பார்க்குறதுக்கு. இவர் போய் 7 ரூபா பணத்தை கட்டிடுறாரு. பணத்தை கட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரூமில் போய் புரட்டுன்னு புரட்டி ஒரு 200 பாட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவடியை எடுத்துக்கிட்டு படிக்கிறாங்க. படிக்க தொடங்கும் போதே அவரோட பேரை சொல்லிட்டாங்க, ஊரை சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் நடந்த செய்திகளை சொல்லிட்டாங்க. ஒரே ஆச்சரியம், இது என்னது, இது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு. ஆமாம், எல்லாமே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த இவரோட கல்கியோட மாமா இருந்தார்ல,
அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. எப்படி இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ துல்லியமாக சொல்கிறாரு, எப்பேற்பட்ட ஜோசியம்ப்பா அந்த ஜோசியம் அப்படின்னா அவருக்கு ஆச்சரியம். கல்கிக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இவ்வளோ பேரோட ஜாதக கட்டும் ஒரு கட்டுக்கு 200 பாட்டுன்னு வச்சா கூட ஒரு ரூம்குள்ளார இவ்வளவையும் எப்படி அடக்க முடியும் அப்படின்னா அவருக்கு வியப்பான். பாருங்கள் அவர் எப்படி யோசிக்கிறாரு. அதனால தாங்க அவர் பெரிய மனிதராக இன்றைக்கு எல்லாராலையும் போற்றப்படுகிறார். வித்தியாசமாக யோசிக்கிறார் பாருங்கள். இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு அவங்க மாமா யோசிக்கிறாரு. இவர் என்னென்னா ஒரு ஜாதகத்துக்கு 200 பாட்டுன்னு வச்சா கூட இந்த உலகம் பூரா எவ்வளோ உயிரினங்கள் சொல்கிறாங்க, எக்கச்சக்கமாக சொல்கிறாங்கல்ல. என்னமோ 72,000 வகையில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. அப்படி எல்லாத்துக்குமே ஜாதகம் இருக்குதான். எல்லாத்துக்கும் எறும்பு கொசுக்கு கூட ஜாதகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அதை விடுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பேரோட ஜாதகத்தையும் இந்த ஒத்த ரூம்குள்ளார எப்படி தான் வச்சுருக்காங்களோ தெரியல அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, ஆச்சரியப்பட்டுக்கிட்டு வந்த உடனே அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாரு, அந்த சுவடியை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு பாட்டாக பாடி தள்ளுறாரு. பாட்டு ரொம்ப பிரமாதமாக பாடுவாங்க. பாட்டு பாடினத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு 34வது வயசில் அவங்க மாமாவோட நோய் சரியாக போயிடும். ஏன்னா அவர் நோயால் தானே வருத்தப்பட்டார். 34வது வயசில் நோய் சரியாக போயிடும். அதுக்கப்புறமா அவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைங்க பிறக்கும். 55வது வயசில் துவாதசி திதியில் காலையில் 10 நாழிகையில் அவருடைய உயிர் பிரியும் அப்படின்னு ஜோசியம் சொல்லிட்டாங்க. சுவடி பார்த்து சொல்லியாச்சு. சொன்ன உடனே அப்படியே நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா 33வது வயசுலேயே செத்து போயிட்டார். இவருக்கு 34வது வயசில் தானே நோய் தீரும்னாரு. இவர் நோய் தீர்றதுக்கு முன்னாலேயே செத்து போயிட்டார். செத்து போனவர் அமாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு செத்து போகிறார். இந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்குது இவருக்கு அப்படின்னு அந்த சப்தரிஷி ஜோசியத்தில் சொல்லவே இல்லை. 7 ரூபாய் கொடுத்தது தான் கண்ட பலன். இந்த மாதிரி சோதிடம் நிறைய இடங்களில் தவறானதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் கல்கி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த சப்தரிஷி சாஸ்திரங்கிற அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கள காவல்காரர்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த காவல்காரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப நல்லா பாட்டு பாட தெரியுது. வர்றவங்க போகிறவங்களுக்கு சாஸ்திரம் பார்க்குறோன்னு 7 ரூபாய் காசை வாங்கிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை புரட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்திருக்கிறவரை பற்றிய விஷயங்கள் அத்தனையையும் கேட்டு உள்வாங்கிடுறாங்க. ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிடுறோம். ஆனால் நம்ம பேரை கூட அப்படி தான் கேட்பாங்க. இந்த எழுத்தில் வருதா இல்லையா, அந்த எழுத்தில் வருதா இல்லையா, ஏங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லைங்க இது உங்கள் சுவடி தானான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன், இது எங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி நம்முடைய எல்லா வரலாறுகளையும் அவங்க கேட்டு அதையே ஒரு பாட்டாக பாடி அதை அந்த சுவடியில் எழுதி கொடுத்துட்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கல்கி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 2-3 அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த கட்டுரையில் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவரோட ஊர்லேயே என்ன ஆச்சான், ஒரு ஜோசியர் ஒருத்தர் வந்திருக்கார். அந்த ஜோசியர் அவ்வளோ அமக்களமாக ஜோசியம் சொல்லுவார். ஊரில் எந்த திசையில் இருந்து வேணாலும் அவரை பார்க்க வருவாங்க. எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்து சொல்லுவார். கல்யாணங்களுக்கு பொருத்தம் பார்க்குறதுலேருந்து முகூர்த்தம் பார்க்குறதுலேருந்து எல்லாமே சிறப்பாக சொல்லக்கூடியவர் அவர். அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்து நல்ல சோதிடம் பார்த்து நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்த 4வது நாள் மாப்பிள்ளை கால்ரா செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜோசியர் அந்த ஊரில் இருப்பாரா, துண்டை காணும் துணியை காணும்னு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஜோசியர் இல்லை. ஜோசியர் இல்லாமல் ஊர் எப்படிங்க இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஜோசியர் இல்லாமல் ஊர் இருக்கலாமா? உடனே அந்த ஊருக்கு வேறு ஒரு ஜோசியர் வந்துடுறாரு. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போய் நாம் நிலம்லாம்
ஏறு விடணும், விவசாயம் பண்ணணும், அதுக்கு தானியங்கள்லாம் விதைக்கணும், நாள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்ட உடனே ஒரு நாள் பார்த்து சொல்கிறாரு. அந்த நாளில் இந்த மிராஸ்தார்கள் எல்லாரும் ஒன்றா போய் அந்த தானியங்களை எல்லாம் விதைக்க விட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் போயிடுறாங்க, நட்டு முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே அடித்தது பாருங்கள் கொள்ளிடத்தில் வெள்ளம், எல்லாம் பூண்டோடு போயிடுச்சு. கவர்மெண்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு அந்த கடனை. அப்படின்னா அந்த அளவுக்கு எவ்வளோ விளைஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை கல்கி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு சமயம் ஜோசியம் நடந்தாலும் நடந்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள், எப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்படி சிந்திச்சு பார்த்தா கூட அது பெருமளவுக்கு ஒன்றும் பயன் தர்றதா இல்லை, அந்த அளவுக்கு அது ஒன்றும் சிறப்பானதாக இல்லை அப்படின்னு அவர் வரலாறு சொல்லிட்டு, நமக்கு 10 வருஷம் கழித்து நமக்கு ஒரு தீமை வருது அப்படின்னா நான் இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? அதனால் எனக்கு என்ன ஆகும்? நினச்சி கவலைப்படுறது மட்டும்தான் மிச்சமாகும். அந்த எப்பயோ நடக்க போகிறது நடக்கும்போது நடந்துட்டு போட்டுமே, அதை இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி என்றைக்கோ ஒரு பணம் வரப்போகுது அப்படின்னா வரட்டுமே, அன்றைக்கி வரட்டும், வாங்கிக்கலாம். அதை இன்றைக்கே நம்ம எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? நம்ம பாதையில் போய்கிட்டே இருப்போம். எப்பப்போ எது கிடைக்கும்னு இருக்கோ அப்பப்போ அது கிடைக்கட்டும், நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் 10,000 ஜோசியம் 10,000 அந்த மாதிரி கட்டுரைகள் ஜோசியத்தை பற்றி சொன்னால் கூட ஜோதிடர்களின் வாழ்வாதாரம் ஒரு நாளும் பாதிக்காது அப்படின்னா அவர் மக்களை எவ்வளோ நம்புகிறாரு பாருங்கள். ஒரு நாளும் பாதிக்காதுன்னா தொடர்ந்து மக்கள் வருவாங்க, எவ்வளவுதான் நடக்கலைன்னா கூட உங்களை தான் நம்பி வருவாங்க, உங்களுடைய அந்த ஜீவன் தொடர்ந்து அந்த உங்களுடைய தொழில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஜோசியம்? தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.